நம்மளுடைய பலவீனங்களால் உண்டாகும் மதில்கள். हमारी कमजोरियों के चलते जो दीवारें खड़ी हो जाती है. 2 கொரிந்தியரின் புத்தகம் 12வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். दूसरा कुरिन्थियों की किताब 12वां अध्याय 7 से 9 वचन तक. इसलिए कि मैं प्रकाशनों की बहुतायत से फूल न जाऊं, मेरे शरीर में एक कांटा चुभाया गया, अर्थात शैतान का एक दूत कि मुझे घूसे मारे ताकि मैं फूल न जाऊं. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति महिमा होवे. 7வது வசனத்தை சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறான், என் சரீரத்திலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. पौलुस कहता है कि मेरे शरीर में एक कांटा चुभाया. It gives pain. और वो मुझे काटता है. அது எப்போதும் வேதனையை கொடுத்து கொண்டிருக்கும். वो हमेशा मुझे दर्द करते रह रहा है. நொந்து போய் இவன் மூலமாக சுகமாக்கப்பட்ட மக்கள் अनेகர் இருக்கும் பொழுது அவனுக்கே சுகம் இல்லாமல் இருக்கிறான். और ये व्यक्ति दूसरों को चंगाई करने के लिए बुलाया गया, खुद ये चंगा नहीं है. 3 முறை ஜெபிக்கிறான். 3 बार उस चंगाई के लिए प्रार्थना की. ஆண்டவர் 9வது வசனத்துல அழகாக ஒரு பதிலை கொடுக்கிறார். लेकिन 9वां वचन में पौलुस के उत्तर के रूप में परमेश्वर ने क्या दे रहा है? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். पर प्रभु ने मुझसे कहा, मेरा अनुग्रह तेरे लिए बहुत है, क्योंकि तेरी सामर्थ निर्बलता में सिद्ध होती है. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். मैं थोड़ा सा सोचने लगा, இந்த கிருபை கொடுக்கிற ஆண்டவர் ஏன் அந்த வீக்னஸ் ஸ்ட்ரெngth மாத்திர கூடாது? क्यों अनुग्रह देने वाला परमेश्वर कमजोरी को नहीं घटाता? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு இவனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்புல வலி இருக்குது, பலவீனம் இருக்குன்னு சொல்லுகிறான். ये कहता प्रभु शरीर में शरीर दुख रहा है, दर्द कर रहा करके बोल रहा पौलुस. ஆண்டவர் மிகவும் அழகாக அவனுக்கு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். लेकिन परमेश्वर सुंदर ढंग से आकर बोलता, मेरा अनुग्रह तेरे लिए काफी है. அதுல நிப்பாட்டல, वहां प्रभु रुका नहीं. பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொல்றார். तेरी कमजोरी में मेरी सामर्थ पूरी होगी. ஏன் ஆண்டவர் சொல்லல, உன் பலவீனத்தை நான் உடனே பலமா மாத்திடுவேன்? क्यों परमेश्वर ने नहीं कहा, देखो तेरी कमजोरी को हटा करके बल दे रहा हूं? சில புரியாத புதிர்கள் வாழ்க்கையில காணப்படும். कभी कभी न समझने वाले ऐसे प्रश्न होंगे. இந்த காரியத்தை கேள்வி கொண்டு கொண்டு உட்கார்ந்திருப்போமானால், अगर इस बात को प्रभु से पूछ करके बैठेंगे तो நம்ம வாழ்க்கையில விரக்திக்கு மேல விரக்தி தான் அடைய போறோம். हमारे जीवन में और ही निराशा में जाएंगे. நம்ம எல்லாம் பவுல மாதிரி இருந்தோம்னா சொல்லியிருப்போம், हम अगर पौल के जगह में होते तो क्या कहते? ஆண்டவரே முதல்ல என்ன சுகமாக்குங்க, நான் ஒரு பாய்களுக்கும் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படி. हे प्रभु आप मुझे पहले चंगाई दे दीजिए, अगर चंगाई नहीं देंगे किसी के लिए मैं प्रार्थना नहीं करूंगा. இது லாஜிக்கலா எடுத்து பாருங்க. நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பால்ட்ட போய் ஜெபம் பண்ணும்போது அவர் புடிச்சிட்டு இருப்பாரு, இடுப்ப அல்லது கையை புடிச்சிட்டு இருப்பாரு, ஐயோ வலிக்குப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ये थोड़ा सा आप कल्पना करके देखिए ना, मैं पौलुस के पास जा रहा हूं, हे पौलुस मेरे लिए ऐसा कमजोरी है, और पौलुस क्या करते हैं, वो अपना पेट को पकड़े हुए हैं, खुद वो बीमार है. थोड़ा सोचिए, நல்லா யோசித்து பாருங்க. थोड़ा सा सोचिए. அப்ப ஜெபிக்கும் போது எனக்கு சுகமாயிருது. जब वो प्रार्थना किया उस समय मेरी चंगाई हो गई. ஆனா நான் चंगाई சபை முடிஞ்சிட்டு நான் சந்தோஷப்பட்டு போகும்போது அவர் வைத்த பிடிச்சிட்டு தான் இருப்பாரு. लेकिन मैं चंगाई सभा खत्म होने के बाद मेरी चंगाई हो गई. पौलुस ने प्रार्थना किया, लेकिन पौलुस उसका पेट के दर्द से अभी भी दुखित है. அவருக்கு என்ன பலவீனம் தெரியாது. मुझे मालूम नहीं पौलुस का क्या कांटा है. சிலர் சொல்லுகிறார்கள் கண்ணுல ப்ராப்ளம்னு. कुछ लोग कहते हैं कि आंखों में रोशनी की कमी. எதுவாக இருந்தாலும் அவர் சரீரத்துல ஒரு பலவீனம். लेकिन शरीर में कुछ तो कांटा चुभाया गया. ஆனா ஆண்டவர் இந்த சரீர பலவீனமாகிய அந்த மதிலை தாண்டுவதற்கு கிருபையை கொடுக்கிறவராக लेकिन இருக்கிறார். परमेश्वर इस शरीर के रूप में जो दीवारें खड़ी होती है उसको फाड़ने के लिए अनुग्रह देता है. இதிலே நாம் மிகவும் கவனமாக காணப்பட வேண்டும். इसमें हम सचेत रहने पाए. இதிலே கவனக்குறைவாக இருப்போமானால், इसमें अगर लापरवाही दिखाएंगे, நம்மளுடைய ஜெபம், हमारी प्रार्थनाएं, நம்மளுடைய கற்பனைகள், हमारी कल्पनाएं, நம்முடைய வாஞ்சைகள், हमारी लालसाएं, நம்முடைய விருப்பங்கள், हमारी चाहतें எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பலவீனமான காரியம் அது மாறவே செய்யாது. அதுல தான் காணப்பட்டு கொண்டிருக்கும். ये कमजोरी तो मिटेगा नहीं, लेकिन इसी में ही सारी जो मैंने कहा बातें घुस के रहती है. நான் இனி ஒரு உதாரணத்தை காட்டி இதன் ஆழமான ஒரு தெளிவை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. एक और उदाहरण का कहूंगा ताकि इस विषय में परमेश्वर हमारे आंखों को और खोलने पाए. யாத்திராகமம் புத்தகம் निर्गमन की किताब 4வது அதிகாரம் 4 अध्याय 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 10वां वचन को हम पढ़ेंगे. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது
தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். मूसा ने यहोवा से कहा, हे प्रभु मेरे, मैं बोलने में निपुण नहीं, न तो पहले था और न जब से तू अपने दास से बातें करता लगा, पर मैं मुंह और जीभ का बधा हूं. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा मिले. இதிலே ஆண்டவர் ஒரு நாள் மோசேயை பார்த்து சொல்லவில்லை, மோசே நீ தவறாக புரிந்து கொண்டாய், நீ பெரிய நல்ல காரியங்களை பேசுகிறவன் என்று சொல்லவே இல்லை. यहाँ प्रभु ने ये नहीं कहा, मूसा तुम गलत समझ गए हो, देखो तुम अच्छे से बोलने वाले हो करके प्रभु ने नहीं कहा. ஆண்டவர் இவ்வளவுதான் சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல अगला वचन में परमेश्वर ने इतना ही कहा, क्या? ஐயா வாயை உண்டாக்குன உன் கூட இருக்கிறாரு. देखो मुंह को बनाने वाला तेरे संग खड़ा है. ஆனா அதுக்கு அடுத்ததான் பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. लेकिन अगले थोड़ा सा बढ़ते जाएंगे तो ஊமையனையும் செவிடனையும் பார்வையற்றவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யாருன்னு சொல்லிட்டு அவர் போட்டுக்கிறாரு. वहां वो कहता है मनुष्य को जो गूंगा या बहिरा या देखने वाला या अंधा यहोवा को छोड़ कौन बनाता है? ஆண்டவர் சொல்றாரு உனக்கு திக்குவாய் தான், நீ போ கூட இருக்கிறேன். प्रभु कहता है तुम मुंह का जीभ का बद्धा है, जाओ मैं संग हूं. God never healed Moses. परमेश्वर ने कभी मूसा को चंगा नहीं किया. ஏன்னா இந்த 11வது வசனத்துல அவர் மூடனையும் செவிடனையும் குறித்து பேசுறதுக்கு வேற அர்த்தமே இல்ல. क्योंकि 11वां वचन में बहिरा के बारे में, अंधा के बारे में परमेश्वर को क्यों बोलना दरकार पड़ रहा है? இவன் சொல்றான் ஆண்டவரே எனக்கு பேச முடியல. ये कहता मैं बोलने में निपुण नहीं हूं. ஒருவேளை நீங்களும் நானும் இந்த சூழ்நிலையில अनेகம் தரம் காணப்படுவோம். कई बार आप और हम इस परिस्थिति में हम पढ़ते होंगे. யாராவது ஒருத்தங்க நல்ல மீட்டிங் நடத்துறவங்கள பார்த்தா ஐயோ அவங்கள மாதிரி நான் இல்லைன்னு யோசிப்போம். अच्छा से सभा चलाने वालों को देखते ही हम क्या कहेंगे, हम ऐसे होते तो कैसे रहते, उनके समान मैं नहीं चला पा रहा हूं. யாராவது அக்கவுண்ட்ஸ்ல நல்ல பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, அவங்கள பார்த்தா ஐயோ நமக்கு ரெண்டே நாளையும் கூட்டவே முடியலையேன்னு நமக்கு கஷ்டம் இருக்கும். हिसाब किताब अच्छा करने वाले जो होते हैं ना, उनको देखते ही 2 और 4 को मैं जोड़ नहीं पा रहा हूं, लेकिन इनको देखिए कहां तो पहुंच गए. ஒரு பிசிக்ஸ் டீச்சரா இருப்பாங்க, நம்மளும் பிசிக்ஸ் தான் எடுப்போம், நமக்கு பிசிக்ஸ் ஆனாவனா தெரியாது, ஃபண்டமெண்டல் அடி வாங்குவோம். एक फिजिक्स टीचर रहेंगे, हम भी फिजिक्स पढ़ाएंगे, लेकिन उसमें आ आ ई करके नहीं मालूम है, हम भी फिजिक्स पढ़ाते जाएंगे. நமக்கு ஆண்டவரே இந்த பலவீனத்தை மாத்திருங்கன்னு கேட்கும்போது பார்த்தா ஒரு சத்தமே இல்லாத மாதிரி हम இருக்கும். प्रभु से प्रार्थना करेंगे कमजोरी को हटाइए, लेकिन वहां से आवाज बंद हो गया. நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்றேன், இங்கிலீஷ் ஒழுங்கா பேச தெரியலையா ஆண்டவரே. कई लोग प्रार्थना करते हैं या बोलते हैं, इतने सालों से मैं प्रार्थना कर रहा हूं लेकिन अंग्रेजी बोलना नहीं आ रहा प्रभु. சிலவங்க இதுவும் சொல்லுவாங்க, ஆண்டவரே இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், ஹிந்தி பேசினா எல்லாம் சிரிக்கிறானே ஆண்டவரே. कुछ लोगों का ऐसा ही एक दुखी बात है, प्रभु इतना सालों से मैं यहाँ हूँ लेकिन हिंदी बोलूंगा तो सब लोग हंस रहे हैं. சிலவங்க சொல்லுவாங்க நம்ம கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அப்படின்னு. कुछ लोग बोले मेरा कैपेसिटी उतना ही है. ஒருவேளை நம்ம அப்படி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர்ட்ட போகும்போது शायद ऐसी स्थिति में परमेश्वर के पास जाएंगे तो God seems to be very silent. परमेश्वर लगता है कि चुप हो गया. ஆண்டவர் சொல்றாரு நான் உன் கூட இருக்கேன், போயிட்டே இரு. प्रभु कहता है मैं तेरे संग हूं मूसा, जाते रहो. இதுல மோசேயுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கிறதை பார்க்கிறோம். या मूसा के जीवन में थोड़ा सा वो घबरा गया. நல்ல 11 12வது வசனத்துல ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். 11वां 12वां वचन में परमेश्वर उसको उत्साह करता है. பலவீனத்தோடே போயிட்டுன்னு சொல்றார் वो ஆண்டவர். कहता है कमजोरी के साथ ही जाओ मूसा. 13வது வசனத்தை வாசிப்போம். वचन 13, அதற்கு அவன் उसने कहा ஆண்டவரே हे प्रभु நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற வேற யாரையாவது அனுப்புங்க அப்படிங்கறார். कृपया किसी और को तू भेजे. என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, मेरे सुनने वाले भाई और बहन, did you give your ministry to somebody else? क्या आपने अपनी सेवकाई को किसी को दे दिया? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை வேற யாருக்காவது தாரை வார்த்து விட்டீர்களா? क्या आपकी सेवकाई है, आप किसी और को आपने दे दी? போயிட்டு உங்க லீடர்ட்ட சொல்லிருவீங்க இந்த ஊழியம் எனக்கு முடியாது. आप अपने अगुवे से कहे होंगे ये सेवकाई मुझसे नहीं होगा, எனக்கு இதுக்கு கெபாசிட்டி கிடையாது, इसके लिए मेरे अंदर खूबी नहीं. வேற யாரையாவது வச்சு நடத்திக் கொள்ளுங்கள். किसी और को आप इस्तेमाल करें, सेवा पूरा करें. because you are frustrated. आप इस प्रकार का चंचल हो गए हैं. பலவீனத்தையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். आप बलहीनता को, कमजोरी को देखते आए. பலவீனத்தையே உங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. कमजोरियों को ही आपकी आंखें देखते आई है. இவன் என்ன சொல்லுகிறான் பவுல் இடத்துல, ஆண்டவர் இடத்துல போய் यहाँ ये व्यक्ति परमेश्वर से क्या कहता है?
है, வேற யார்ட்டையும் கொண்டு கொடுத்துருங்க ஆண்டவரே. ये प्रभु, मूसा कहता किसी और को ये सेवा सौंप दिए ना। அதுக்கு அடுத்த வசனம் நான் வாசிக்க விரும்பாத வசனம். लेकिन अगला वचन को मैं पढ़ना नहीं चाहता वो वचन है। ரெண்டு காரியம் நடக்குது. दो बातें होती है। ஆண்டவர் மோசே இடத்திலே கோபப்படுகிறார். परमेश्वर ने मूसा से गुस्सा किया। அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, तब यहोवा का कोप मूसा पर भड़का। சரி முழுசும் ஒன்ன வச்சு செய்யலாம்னு நினைச்சேன், சரி போ பாதி எடுத்து உன் சகோதரன் உன்னுடைய அசிஸ்டன்ட்டுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு உன் அசிஸ்டன்ட்டுக்கு கொடுத்துட்டார். मूसा, परमेश्वर कहने लगा ठीक है, मैंने सोचा है मूसा तुम्हें अकेले अकेले विदा करूं, पूरा काम तुझसे ही करवाऊं, लेकिन आधा तुम करो, आधा तुम्हारा भाई हारून है उससे मैं करवाऊंगा, அவனை வச்சு பேச வச்சிருவேன். हारून से मैं बुलवाऊंगा। இந்த தீர்மானம் ஆண்டவர் எப்படி எடுத்தாரு? ये निर्णय क्यों परमेश्वर को लेना पड़ा? இவன் தன்னுடைய பலவீனத்துல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி போகாததுனால கோபம் உண்டவராகி அவர் என்ன செய்கிறார்? பாதி ஊழியத்தை இன்னொருத்தனுக்கு ये கொடுக்கிறார். अपनी कमजोरी के साथ मूसा गया नहीं, वो रुक गया सेवकाई से, इसलिए परमेश्वर को दूसरा निर्णय लेना पड़ा। சகோதரனே சகோதரியே, भाइयों बहनें, வாலிப பிள்ளையே, जवान लड़कियां, உன் பள்ளிக்கூடத்துல உனக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பா இருக்கலாம். आपकी सेवकाई यानी आपकी जिम्मेदारी स्कूल में मिली क्यों न हो, நம்ம டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கப்படுகிற ஊழியமா இருக்கலாம். या हमारी डिपार्टमेंट में मिलने वाली जिम्मेवारी क्यों न हो। இப்பதான் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள வெளிய அவுட்ரீச் போக சொல்றாங்கன்னு சொல்லுகிற ஒரு புதிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம். या एक नए जिम्मेदारी दी जाती है, अभी ही मैं हिंदी सीख रहा हूं कैंपस में, लेकिन अभी कहा गया है बाहर सेवकाई करने के लिए जाइए। But God is challenging you today, just walk with him with all your weaknesses. लेकिन परमेश्वर इस प्रकार कहता है, चुनौती देता है, मेरे संग हो लो, बस तुम चलते बनो। கிருபைக்கு நேராக உன் கண்களை ஏறெடுத்து பார். अनुग्रह के ऊपर तेरी आंखों को उठा के देखो, கிருபையை மாத்திரம் பார்த்துக் கொண்டிரு. केवल अनुग्रह को ताकते रहो। That has the strength to take you home. परमेश्वर कहता मेरे पास ताकत है तुम्हें घर तक पहुंचाने के लिए। நான் சோர்ந்து போகாம சொல்லுகிற ஒரு உதாரணம் உண்டு. मैं ऐसा एक उदाहरण कहता हूं, उसको बार बार कहता हूं, थकता नहीं हूं। கோலாப்பூர்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சிவாஜி யூனிவர்சிட்டியில ஒரு தம்பி பிரேயர்சல் நடத்தி கொண்டிருந்தான். गोलापुर में जब मैं सेवकाई कर रहा था, शिवाजी करके एक महाविश्वविद्यालय है, वहां एक भाई सेवकाई कर रहे थे। அவனுக்கு இங்கிலீஷ் உருப்படியா வராது, उसको अंग्रेजी बोलना उतना नहीं आता, எம்ஏ படிச்சிட்டு இருந்தான். वो एमए पढ़ ही रहा था। இந்த தம்பி வந்துட்டு அங்க ஊழியம் செய்யும்போது பிஓஎம் உடைய சார்பில் அங்க வந்து ஊழியம் செய்தான். ये भाई जब वहां सेवकाई कर रहे थे कोल्हापुर में, जो ब्लेसिंग यूथ मिशन है, आशीष युवा मिशन है, उसके साथ होकर के इसने सेवकाई की। ईयूவும் इवेंजेलिकल यूनियन ब्लेसिंग यूथ मिशन நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஊழியம் செய்றோம். तो ईयू और ब्लेसिंग यूथ मिशन दोनों एक अच्छा समझ करके वहां ये लड़का जो है सेवा कर रहा है। அங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அடிக்கடி ஏதாவது பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு என்ன கூப்பிடுவான் तब ये அவிசுவாசிகளுக்காக. जवान जब वहां सेवकाई कर रहे थे ब्लेसिंग यूथ मिशन के द्वारा, तो बाइबल की जो पढ़ाई करने के लिए, इसका मतलब सिखाने के लिए, बाइबल की सिखाने के लिए मुझे निमंत्रण देता था। யூனிவர்சிட்டிக்குள்ள இது நடத்தக்கூடாது. महाविश्वविद्यालय यूनिवर्सिटी है, उसके अंदर ये नहीं किया जाना है। ஆனா இவன் அழகாக அங்க ஒரு சின்ன ரூம்க்குள்ளால ஒரு 30-35 பேரை கூட்டிடுவான். और लेकिन क्या करेगा, उसमें तो नहीं कर सकता, लेकिन वहां पे एक छोटा रूम में 30-35 लोगों को इकट्ठा करेगा। இவன் செய்துட்டு அங்க கூப்பிட்டு பிரேயர்சல் நடத்துவான். यहाँ 35 लोगों को बुलाएगा, वहां ये प्रेसर चलाएगा। ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சொன்னா அண்ணன் கிட்டார் இருக்குதா அப்படின்னு கேட்டான். एक बार मेरे पास आया, बोलने लगा भैया आपके पास गिटार है? நான் சொன்னேன் தம்பி கிட்டார் இருக்கு எடுத்துட்டு போ, ஆனா எல்லா ஸ்ட்ரிங்கையும் அன்டியூன் பண்ணியிருக்கிறேன், டியூன் பண்ணல அப்படின்னு சொல்லி விட்டுறேன். मैंने कहा हाँ भाई गिटार तो मेरे घर में है, तुम ले जाओ, लेकिन उसमें जितना तार होता है, तार को मैंने बनाया नहीं, इसका मतलब ट्यून नहीं किया, सब तार जो है लूज रहेगा। பரவாயில்லன்னு எடுத்துட்டு போயிட்டான். वो गिटार को लेके चला गया वहां मीटिंग के लिए। அந்த புதன்கிழமை என்ன கூப்பிட்டு அங்க பிரசங்கத்துக்கு கூப்பிட்டு இருந்தான். वो बुधवार था, तो प्रचार करने के लिए मुझे बुलाया था वहां। நாங்க உள்ள போயாச்சு. मैं भीतर चला गया। வெளியே யாரும் பாக்குறாங்களான்னு பாப்பான், ஒரு சென்சிட்டிவ் ஏரியா. और बहुत बड़ा ऐसा एक आम जगह है, क्योंकि सब लोग देखने का एक जगह है, बाहर देख रहा कोई तो देखता नहीं ना है। பார்த்தா ஒரு நல்ல பாட்டு புக்கில் ஒரு பாட்டை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து 35 பேருக்கு கொடுத்துருக்கான். लगता है कि वहां पे ऐसा हुआ है, क्या है, एक गाना के किताब में एक ही गाना को, पन्ना को जेराक्स लिया, फोटो कॉपी लिया, उस फोटो कॉपी कागज को सब लड़कों को विदा करके रखा है। அந்த 32 பேரும் விசுவாசிகள் அல்ல. ये 32 लोग सामने जो बैठे हैं वो विश्वासी नहीं अभी तक। இவன் கதவை பூட்டினா உள்ள வந்து கிட்டார் எடுத்து கழுத்துல போட்டான். ये व्यक्ति क्या किया, दरवाजा बंद किया और मैं जो दिया गिटार उसको अपने गर्दन में टांग दिया।
அவன் பாட்டு எடுத்து பாட ஆரம்பிக்கிறான். वो गाना को ऐसे शुरू करने लगा. அவன் எந்த ஸ்ட்ரிங்கையும் டியூன் பண்ணல. वो किसी भी तार जो वहां पे जो स्ट्रिंग होता है उसको टाइट नहीं किया. 6 ஸ்ட்ரிங் 6 டியூன்ல பாடுது. 6 जो तार होता है, चेनो 6 तार जो है 6 गाना गा रहा है. இவன் 7வது டியூன்ல பாடுறான். लेकिन ये 7वां गाना को शुरू कर रहा है. அந்த 32 பேரும் பாட்டை வாசிக்கிறானுங்க. ये 32 लोग जो है वो गाना को पढ़ रहे हैं. ये लोग गा रहे नहीं, 32 लोग पढ़ रहे हैं. நான் வேத்து உட்கார்ந்து இருக்கிறேன் मैं பக்கத்துல. पसीना पसीना निकल करके मैं वहां बैठा हूं. எல்லாரும் பயபக்தியா பாட்டு வாசிக்கிறான். सब कोई गा रहा नहीं, बैठने वाले सब कोई अच्छा से पढ़ रहा है. உடனே திரும்பி சொல்றான், இப்போ டாக்டர் ராஜேஷ் தத்தி வந்துட்டு இப்போ he will talk to us some good things அப்படினுவான். तुरंत वो कहता था इसे, अभी राजेश दत्ती भैया आए हैं, अभी हमारे लिए भली बातों को कहेंगे. நாம் பைபிள் ஸ்டடி எடுக்கணும், பைபிள் பயன்படுத்தாம. अब मेरे हाथ में तो बाइबल होना नहीं चाहिए. अदर- बिना बाइबल मुझे बाइबल को पढ़ाना उनको. அங்க अनेक பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள். कई लोग उद्धार पाकर के बाद में आए. அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது சொன்னா, ஏன்டா இந்த கோமாளித்தனம் பண்றேன்னு. मैंने कहा ये नटखटी, ये तमाशा क्यों तूने दिखाया वहां? அவன் என்ன பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? मैं तमाशा दिखाया बोलने से उसने क्या कहा? அண்ணன் சத்தம் வருது, ஆளு வர்றான், ரட்சிக்கப்படுறான், உனக்கே அந்த பிரச்சனை. आपको क्या तकलीफ है? आवाज तो गिटार से आ रहा है ना, लोग तो आ रहे हैं ना, तो उद्धार तो पा ही रहे हैं ना, आपको क्या तकलीफ है? நல்லா யோசித்து பாருங்க, பலவீனம். इसको देखिएगा कमजोरी. எத்தனையோ 5th கிரேட் 7th கிரேட் படிச்ச மியூசிஷியன்ஸை விட இவன் अनेक பேரை இயேசு கிட்ட கொண்டு வரான். 5वां और 6वां तलाक तक पहुंच गए जो पहुंचे हुए लोग हैं बाजा बजाने में, उनसे बढ़कर के ये उद्धार में ला दिया कई लोगों को. அவன் கையில இருக்கிற கிருபையை அவன் பயன்படுத்துகிறான். उसके हाथ का अनुग्रह को उन्होंने इस्तेमाल किया. அவன் பலவீனத்தை பயன்படுத்துகிறான். उसकी कमजोरियों को इस्तेमाल किया. அவன் பாத்தீங்கன்னா அவன் ஒருவன் அந்த யூனிவர்சிட்டியிலே முதல் கிறிஸ்மஸ் ப்ரோகிராம் அந்த யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியத்துல செய்கிறதற்கு இவன் வாட்ட இங்கிலீஷ் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டான். इसका टूटा फूटा जो अंग्रेजी है उसी से इसने क्या किया मालूम है? वो टूटा अंग्रेजी से उस विश्वविद्यालय है उसमें क्रिसमस प्रोग्राम सबसे पहले इन्होंने कर दिखाया. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? आप और हम कैसे हैं? மோசே தன்னுடைய பலவீனத்தை கான்சென்ட்ரேட் பண்ணினதுனால मूसा अपने कमजोरी को ही देखता रहा, इसलिए ஆண்டவருடைய கோபத்தை சம்பாதிக்கிறான். परमेश्वर से कोप को कमाया. தன்னுடைய ஊழியத்தின் ஒரு பகுதியை இழந்தும் போகிறான். परमेश्वर की सेवकाई में एक हिस्सा को मूसा ने खोया. இன்னைக்கு ஒருவேளை உங்க பலவீனம் உங்களுக்கு முன்னால ஒரு மதிலா நிற்கிறதுனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அவருடைய கிருபை போதும் என்று சொல்லி. आज आपकी कमजोरी क्या आपके सामने दीवार के रूप में खड़ी होती है तो प्रभु कहता है मेरा अनुग्रह तेरे लिए काफी है. Are you challenged with your real weakness? क्या आप अपने कमजोरियों से चुनौती पा रहे हैं? The weakness is real. सच तो है कि कमजोरी है, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய கிருபை போதுமானது என்று சொல்லி. लेकिन परमेश्वर कहता देखो कमजोरी को रहने दो, मेरा अनुग्रह तेरे लिए काफी है. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடலாம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆண்டவர் அவருடைய கிருபையை தந்து பலவீனத்துல நம்மளை அப்படியே தூக்கி கொண்டு போவாராக. परमेश्वर उसका अपना अनुग्रह को देख करके हमारे कमजोरियों में हमें उठाए लिए चलने पाए.